அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே செய்யக்கூடிய நான் ஒரு வாழைக்காய் பொரியல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். என்னோட ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி அப்படியே நம்ம சேனல் முத்தாதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்து வாழைக்காய் எல்லாத்தையும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக நான் துண்டாக்கிற போகிறேங்க. நம்ம ரொம்ப சின்னதாகிட்டால் உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 வாழைக்காவையும் நறுக்கிட்டு நான் கருகாத இருக்கிறதுக்கோசரம் நான் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையும் ஊற வச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே ஊறிட்டுருக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு ஒரு 50 கிராம் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை போட்டுறேன், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அதுவும் நல்லா பொரிஞ்சது. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துட்றேங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் நம்ம நறுக்கி போட்டுடலாம். பூண்டு பல்லு ஒரு 10 தட்டி வச்சுருந்தேன், அதை எடுத்து சேர்த்துறேன். இந்த வாழைக்காய் பொரியலுக்கு நீங்கள் பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க. எல்லாத்தையும் அதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சிடலாம். ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்து இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் எடுத்தால ஒன்று ஒன்றா போட்டுடுறேங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ரசம் சாம்பாருக்கெலாம் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல். அதுக்கு தேவையான தூளுப்பு 1.5 ஸ்பூன் போட்டுடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே அதிகமாக ஆட் பண்ண வேணாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். நான் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்டு போகிறேங்க. நம்ம இந்த வாழைக்காவை நம்ம துண்டு துண்டாக நறுக்கி மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டு தனியாகவும் பொரிப்போம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் இருக்கும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நான் மூடி போட்டு வேக வச்சுட்டு போகிறேன். நம்ம தண்ணி ஊற்றினதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துடலாங்க. அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த வாழைக்காய் உங்களுக்கு எதுவுமே உடையாத அழகாக வரும் நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு வாழைக்காய் கூட நமக்கு உடையில பாருங்கள். இந்த வாழைக்காய் பொரியல் லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நமக்கு. நீங்கள் ரசத்துக்கெலாம் சொல்லவே வேணாங்க, அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். ரசம் வச்சு இந்த வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டாலே அவ்வளோ சாப்பாடு நம்ம சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.